தெலங்கானாவில் முன்னாள் டிஜிபியின் மனைவியை வீடு புகுந்து கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு பணிப்பெண் மூலம் திட்டமிட்டு சதிச்செயலில் ஈடுபட்ட நேபாள கும்பல் சிக்குமா? ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி செல்வ செழிப்பாக இருப்பதை அறிந்து தக்க சமயம் பார்த்து கைவரிசை காட்ட நேபாள கும்பல் திட்டமிட்டுள்ளது. 8 மாதங்களுக்கு முன்பாக வீட்டு வேலைக்கு சேர்ந்த பெண் மாஸ்டர் மைண்டாக இருந்து பக்கா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளார். அனைவரும் தூங்கும் நேரத்தில் பின்வாசல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்த கும்பல் கொலைபாதக செயலை அரங்கேற்றி கிடைத்த நகைகள் மற்றும் பொருட்களை வாரி சுருட்டி கொண்டு எஸ்கேப் ஆகியுள்ளது. ஹைதராபாத்தையே அலறவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி வினய் ரஞ்சன் ராய். இவர் டிஜிபியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ரஞ்சன் ராய்க்கு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியிலும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலும் வீடுகள் உள்ளன. பெங்களூருவில் குடும்பத்துடன் வசித்து வந்தவர் அண்மையில் சொந்த வேலை காரணமாக ஹைதராபாத் வந்திருந்தார். பிறகு அங்கேயே தன்னுடைய மனைவி தனுஜா மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு தனியாக பெங்களூரு கிளம்பினார். கடந்த 7ஆம் தேதி இரவு வீட்டின் கீழ்த்தளத்தில் தனுஜாவும் மாடியில் குழந்தைகளும் தூங்கினர். காலையில் குழந்தைகள் மாடியில் இருந்து இறங்கி வந்து பார்த்தபோது தனுஜா சடலமாக கிடந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த பிள்ளைகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே விரைந்து வந்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அத்துடன் தடய அறிவியல் துறையினர் வந்ததும் தடயங்களை சேகரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் நகை மற்றும் பணத்திற்காக தனுஜா கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியதில் வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றியவர் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டதும் அம்பலமானது. நேபாளத்தை சேர்ந்த கல்பனா என்பவர் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாக வீட்டு வேலைக்கு சேர்ந்துள்ளார். பிறகு டிஜிபி குடும்பத்தினர் செல்வ செழிப்பாக இருப்பதை அறிந்து அது அவருடைய கண்களை உறுத்தி உள்ளது. இதனால் தக்க சமயம் பார்த்து கொள்ளையடிக்க சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதற்காக நேபாளத்தை சேர்ந்த தன்னுடைய கூட்டாளிகள் 3 பேருடன் கூட்டணி அமைத்து பலமுறை ஒத்திகை பார்த்துள்ளார். இந்நிலையில் முன்னாள் டிஜிபி தன்னுடைய மனைவி தனுஜா மற்றும் குழந்தைகளை தனியாக வீட்டில் விட்டுச் சென்றதும் இதுதான் சரியான தருணம் என்று கல்பனா முடிவு செய்துள்ளார். சம்பவத்தன்று இரவு நேரத்தில் தன்னுடைய கூட்டாளிகளுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து வரவழைத்துள்ளார். அவர்கள் தடையின்றி வருவதற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து பின்பக்க கதவையும் திறந்து வைத்து காத்திருந்தார். எந்த ஒரு தடையுமின்றி வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் தூங்கிக் கொண்டிருந்த தனுஜாவிடம் சென்றுள்ளனர். திடீர் என்று அவர்கள் பெண்ணின் வாயில் துணியை வைத்து அடைத்து கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். தொடர்ந்து வீட்டிலிருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகை, ரொக்கப்பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களையும் மூட்டை கட்டி கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வீட்டு பணிப்பெண் கல்பனாவும் மாயமாகி உள்ளார். அதிக பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் உள்ள முன்னாள் டிஜிபியின் வீட்டிற்குள் நுழைந்து அவரின் மனைவி கொலை செய்து தங்க நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை கும்பல் டெல்லி, லக்னோ ஆகிய நகரங்களுக்கும் சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எனவே கொள்ளை கும்பலை பிடிக்க 10 சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். ஹைதராபாத்தை அலறவிட்ட நேபாள கொள்ளையர்கள் கூண்டோடு சிக்குவார்களா?